அம்மா என்ன டிஃபன் கொண்டு வந்திருக்கேன். ஆயா எனக்கு இப்போ டிஃபன் வேண்டாம். இன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு ஒருத்தரை சாப்பிட வர சொல்லியிருக்கேன். நல்ல சாப்பாடா செஞ்சிருங்க. சரிம்மா. ஆயா என்னம்மா? கொஞ்சம் இருங்க. ஆயா என்னம்மா? இதை வச்சுருங்க. எதுக்குமா? சும்மா வச்சுருங்க. என்னை பத்தி பயப்படாதீங்க. ஆனா வாங்க மிஸ்டர் ஆனந்த், வாங்க. ஆயா என்னம்மா? சீக்கிரமா சமையல் ரெடி பண்ண. சரிம்மா. வாங்க. வாங்க. Cheers. இது தப்புன்னு தோணுது. அதே சமயத்துல என்னையும் மீறி என் மனசு இதை நாடுது. எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். தப்பு நினைச்சா தப்புதான், சரி நினைச்சா சரிதான். உலகத்துல எதுக்குத்தான் ரெண்டு கட்சி இல்லை? சாப்பிடுங்க. Come on, one more. நான் குடிக்கிறது தப்பா நினைக்கல, அதுக்காக பயப்படவும் இல்லை. நேற்று மட்டும் குடிக்காம இருந்திருந்தா அந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது. நான் கூட நேத்து அதை எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அதுக்காக நான் வருத்தப்படவும் இல்லை. நீங்க ஆம்பளைங்க. இந்த சமுதாயத்துல ஆண்களோட தவறுகள் பெருந்தன்மையோடு மன்னிக்கப்படுது. கல்பனா, முதல்ல நாம ஒரு பாயிண்ட கிளியர் பண்ணிக்குவோம். நாம செய்யற ஒரு காரியத்தினால நமக்கு சந்தோஷமோ மன திருப்தியோ ஏற்பட்டா அது தவறா இருந்தா கூட பரவாயில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம யாருக்கும் கெடுதல் பண்ணலையே. ஒருத்தருடைய மனசை புண்படுத்தியோ கட்டாயப்படுத்தியோ நாம சந்தோஷத்தை அனுபவிக்கலையே. விளக்கம் நல்லா தான் இருக்கு. புத்திசாலிகள் அவங்க செய்யற தப்புக்கு அழகா விளக்கம் கொடுக்கறதுனால தவறு இல்லைன்னு ஆயிடுமா? அது தவறுதான் எனக்கு தெரியுது. போன வாரம் நான் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணேன். அவர் எனக்கு லிவர் என்லார்ஜ் ஆயிருக்கு, இனிமே குடிக்கவே கூடாதுன்னு சொன்னார். குடிக்கிறது ஆபத்துன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் குடிக்கணும். ஏன்? எனக்கு இதுலதான் சந்தோஷம். சன்னியாசியா 100 வருஷம் வாழறத விட சந்தோஷம் கொஞ்ச நாள் வாழ்ந்தா போதும். ஆமா, நீங்க சொல்றதும் ஒரு வகையில ரொம்ப சரிதான். புதிய அனுபவங்களை ரசிச்சு பார்க்கணும் தாகம் கொண்ட எந்த கற்பனை உள்ளமும் ஒரு கட்டுக்கோப்பைக்குள்ள அடங்காது. பணம் பதவி காசுக்காக ஒரு பொண்ணு தனக்கு விருப்பமில்லாத ஒரு ஆணுக்கு இறங்கினா அது விபச்சாரம். அதே மாதிரி தன்னுடைய பணத்தாலோ அல்லது பலத்தாலோ அல்லது அதிகாரத்தாலோ ஒரு அவல பெண்ணை கற்பழிச்சா அது கொலைக்குற்றத்துக்கு சமம். ஆனா ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு ரசனையோட விரும்பி பழகினா அதுல என்ன தப்பு? கரெக்ட், ரொம்ப கரெக்ட். சந்தோஷத்தை விலை கொடுத்து வாங்கினா விபச்சாரம், கட்டாயப்படுத்தி எடுத்துக்கிட்டா கற்பழிப்பு, பரிசா கொடுத்தா எவ்வளவு சுருக்கமா சொல்லிட்டீங்க. உண்மையிலேயே நீங்க எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய கிஃப்ட் தான். ஆனந்த், உங்க கூட பேசிட்டு இருந்தா எனக்கு பொழுது போறதே தெரியல. நான் ஒரு கேட்க கூட ஜோக் சொல்லட்டுமா? சொல்லுங்க. அந்த மாதிரி ஜோக்குனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஐயோ